உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்று கடந்த சில நாட்களாக விவாதமாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனம் என்பது கொலீஜியம் நடைமுறையில் தேர்வு செய்யப்படுகின்றார். கொலீஜியம் நடைமுறை என்பது உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் ஒரு சில மூத்த நீதிபதிகள் அடங்கிய குழு அந்த வழக்கறிஞர்களை தேர்வு செய்து அந்த வழக்கறிஞரினுடைய வாதங்களையும் செயல்திறன்களையும் மற்ற செயல்பாடுகளையும் ஆராய்ந்து அவர்கள் இந்த உயர்நீதிமன்றத்திற்கு தகுதியானவரா என்று தேர்வு செய்து உச்சநீதிமன்ற கொலீஜியத்திற்கு பரிந்துரை செய்யும். எனவே உச்சநீதிமன்ற கொலீஜியம் அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யும். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக இந்த உயர்நீதிமன்ற கொலீஜியம் மற்றும் உச்சநீதிமன்ற கொலீஜியம் எந்த அதிகார மையத்தினுடைய ஆட்குணர்வுக்கும் ஆளாகாமல் சுதந்திரமாக வெளிப்படைத்தன்மையாக செயல்பட்டதின் விளைவாக பல்வேறு சமூகங்களிலிருந்து பல நல்ல நீதிபதிகள் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றங்களில் பணியாற்றியுள்ளார்கள். பல சிறப்பு வாய்ந்த தீர்ப்புகளை இந்த நாட்டிற்கு அவர்கள் தந்துள்ளார்கள். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் சிஸ்டத்தில் ஆதிக்கம் செலுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுகின்றது. அந்த அடிப்படையில் தான் கடந்த சில தினங்களாக ஏன் இந்த கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்படுகிறது என்று சொன்னால், ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றத்தால் அனுப்பப்பட்ட பெயர் பட்டியல் உச்ச நீதிமன்றம் மீண்டும் திருப்பி அனுப்பி அனைத்து சமூகத்தினரையும் உள்ளடக்கிய ஒரு பட்டியலை அனுப்பும்படி கூறியது. ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அமர்ந்த கொலீஜியம் அந்த பட்டியலை தேர்வு செய்யும் போது மத்திய அரசுக்கு ஆதரவான வழக்கறிஞர்கள் மட்டும்தான் தேர்வு செய்யப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுகின்றது. ஆதலால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்படக்கூடிய நடைமுறை தொடர்கின்றது. பெண்களுடைய பிரதிநிதித்துவம் குறைகின்றது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் யாரும் வரக்கூடாது என்று மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. இதனால் SC ST மற்ற வகுப்பினருடைய பிரதிநிதித்துவம் குறைகின்றது. இது நாட்டிற்கும் இந்த தேசத்திற்கும் நீதித்துறைக்கும் நல்லதல்ல. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். வழக்கறிஞர் சமூகம் கட்டாயமாக சமூக நீதி பிரதிநிதித்துவத்தோடு கூடிய ஒரு நீதிமன்றங்களை உருவாக்குவதற்கு முன்வர வேண்டும்.